ஹலோ வியூவர்ஸ். சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்கூல் படிக்கிறோம். அதே மாதிரி 10th 11th 12th வந்து நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம். அதில் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அடுத்து ஒரு மெடிக்கல் அப்படின்னா ஒரு 5 இயர் காலேஜ் படிக்கிறோம். அதுவே இன்ஜினியரிங்னா 4 இயர், பிஎஸ்சி அந்த மாதிரினா 3 இயர்ஸ் படிக்கிறோம். அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பிஜி கோர்சஸ்னால் அதுக்கு ஒரு 2 இயர்ஸ் இந்த மாதிரியும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம எதுக்கு பண்ணுறோம்? பிளேஸ்மெண்ட். ஸோ ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகி இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வரணும், நம்மளோட கெரியர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான். ஸோ இது எல்லாமே டிசைட் பண்ணுற ஃபேக்டர் தான் பிளேஸ்மெண்ட். அந்த டாப் பிளேஸ்மெண்ட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ். நம்ம தமிழ்நாட்டில் மெயினாக டாப் பிளேஸ்மெண்ட்ஸை கொடுத்துட்ருக்க காலேஜஸ் ஆர் யூனிவர்சிட்டி, அவங்கள பற்றி நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த ஐஐடிஎம் சென்னை பற்றி பார்க்கலாம். இங்கே ஹையஸ்ட் பேக்கேஜாக 1.31 crore per annum கிட்ட கொடுத்துருக்காங்க. இது ரீசெண்டாக 2023 ப்ரொவைட் பண்ண டீட்டெயில் தான் இது. அதே மாதிரி ஆவரேஜ் பேக்கேஜுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 lakh per annum கிட்ட அவங்க கொடுத்துருக்காங்க. டாப் ரெக்ரூட்டர்ஸ் மெக்கென்சி அண்ட் கம்பெனி, மெர்சிடிஸ் பென்ஸு, டாட்டா, ஆப்பிள், ஐபிஎம் இந்த மாதிரியான கம்பெனிஸுமே இங்கே பீப்புளை ரெக்ரூட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த 1.31 crore per annumன்றது உண்மையிலேயே ரொம்ப ஒரு பெரிய நல்ல பேக்கேஜ்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பேக்கேஜஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐஐடி மெட்ராஸில் ஜாயின் பண்ணலாம். ஆனால் ஐஐடி மெட்ராஸில் ஜாயின் பண்ணுறது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயமும் இல்லை, அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ 12th நீங்கள் எந்த மாதிரியான ஸ்கோர்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஐஐடியில் சீட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இத்தனை வருஷம் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிக்கிற எல்லாமே இந்த ஒரு தருணத்துக்காக தான். ஸோ ஸ்டடீஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்ஐஆர்எஃப் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்கில் ஆல் இண்டியா கேட்டகரியில் பாருங்கள், ஐஐடிஎம் ரேங்க் 1ல் இருக்காங்க. ஓகே, ஃபாலோடு பை நெக்ஸ்ட்டு ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ், எஸ்எஸ்என் தான். இங்கே உங்களுக்கு 95% பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ்லி நம்ம ஐஐடிஎம்மில் பார்க்க அதோட டோட்டல் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் கிடைக்கல டீட்டெயில். பட் எஸ்எஸ்எனுக்கு நமக்கு 95% கிடச்சிருக்கு. அதேமாதிரி இங்கே ஹையஸ்ட் பேக்கேஜ் உங்களுக்கு 1.17 crore per annum கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ்லி நீங்கள் பார்த்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெட்ராஸ் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். பட் இங்கே நம்ம எஸ்எஸ்என் ஒரு ப்ரைவேட்டான ஒரு யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் தான். இங்கே உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் காலேஜில் 1.17 crore per annum கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எஸ்எஸ்என்லேயும் நீங்கள் போக கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அதுக்கு எந்தெந்த மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நம்ம ப்ரீவியஸ் எஸ்எஸ்என் வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை ஒரு டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் பேக்கேஜுமே 84.24 lakh per annum சொல்லியிருக்காங்க. டாப் ரெக்ரூட்டர்ஸ் ஒராக்கிள், விப்ரோ, டெக் மஹிந்திரா, டிசிஎஸ், அமேசான் இந்த மாதிரியான கம்பெனிஸுமே அங்கே ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிஸில் சம் ஆஃப் த கம்பெனிஸ் ஹையஸ்ட் பேக்கேஜ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்கு என்ஐஆர்எஃப் ஆல் இண்டியா ரேங்க்கில் 45th பிளேஸில் இருக்காங்க. ஸோ இது ஒரு டீசெண்டான ரேங்கிங். ஒரு ப்ரைவேட் காலேஜ் இந்த மாதிரியான ரேங்க்கில் வருது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயந்தான். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற காலேஜ் எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்ச வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, விஐடி தான். இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு 90% கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் ஹையஸ்ட் பேக்கேஜ் 1.02 crore per annum கொடுத்துருக்காங்க. இது 2023 ரிப்போர்ட் தான். அதே மாதிரி ஆவரேஜ் பேக்கேஜும் 9.23 lakh per annum சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸாக இவங்க இருக்காங்க. பட் இருந்தாலும் ஹையஸ்ட்டு பேக்கேஜஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் அண்ட் ஹைலி பெய்டு பேக்கேஜஸ் கொடுக்குற கம்பெனிஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான காலேஜஸை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ 12th முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரியான காலேஜ் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான காலேஜஸில் ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். பட் ப்ரிஃபர் பண்ணால் மட்டும் போதாது, இதோட எலிஜிபிலிட்டிஸ் என்னென்னு நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்ரைட்டீரியா. ஸோ அது இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான காலேஜஸில் நீங்கள் போகலாம். டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸில் டிசிஎஸ், மைக்ரோசாஃப்ட், ஏர்பிஎன்பி, குவால்காமன் எக்ஸெட்ரா
இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது, பட் நான் உங்களுக்கு ஒரு லிமிட்டடான கம்பெனிஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். என்ஐஆர்எஃப் ஆல் இண்டியா ரேங்க்லேயும் 11th பிளேஸில் இருக்காங்க விஇடி. ஸோ ஒரு டீசெண்டான ஒரு ரேங்க்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் அமிர்த விஸ்வ வித்யாபீடம். இது அமிர்தா யூனிவர்சிட்டி, அமிர்தா காலேஜ் அந்த மாதிரின்னு நார்மலாக சொல்லுவாங்க, பட் இதோட ஒரிஜினல் நேம் அமிர்த விஸ்வ வித்யாபீடம். இங்கேயுமே உங்களுக்கு 95% பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா காலேஜஸுமே பாருங்கள் அந்த 90 to 95 இந்த மாதிரியான ரேஞ்சில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த அனதர் 5%மே பீப்புள் பிஜி படிக்க போகலாம், ஆர் சம் அதர் வெளியில் இருக்க ஜாப்க்கு போயிருக்கலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குமே தவிர அந்த 5% பீப்புள் வந்து ப்ளேஸ் ஆகலை அந்த மாதிரியான எந்த திங்ஸுமே கிடையாது. இங்கே ஹையஸ்ட் பேக்கேஜ் உங்களுக்கு 56 lakh per annum கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆவரேஜ் பேக்கேஜுமே 9.1 lakh per annum வந்து சொல்லியிருக்காங்க. டாப் ரெக்ரூட்டர்ஸில் பார்க்கும்போது காக்னிசன், டெலியூட், அசென்ச்சர், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸுமே இருக்காங்க. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 101 to 150 இந்த ரேஞ்சுக்குள்ளே இவங்க ட்ராவல் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அமிர்தா காலேஜாக இருக்கட்டும், விஇடியும் இருக்கட்டும், இங்கே நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது ரிலேட்டட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸு ஆர் அட்மிஷன் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 5th பிளேஸ் என்ஐடி திருச்சிராப்பள்ளி தான், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு காலேஜ் தான், எய்டட் காலேஜ்னே சொல்லலாம். இங்கே பிளேஸ்மெண்ட் பாருங்கள் 90.6% பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் பெய்டு பேக்கேஜுமே 52.9 lakh per அரௌண்ட் ஒரு 53 lakh அந்த மாதிரி இருக்குது per annumக்கு. அதே மாதிரி ஆவரேஜ் பேக்கேஜும் 27.3 lakh per annumல இருக்குது. டாப் ரெக்ரூட்டர்ஸில் கூகுள், ஹனிவெல், ஹெச்பி, மார்கன் ஸ்டான்லி, ஃபேஸ்புக் இந்த மாதிரியான கம்பெனிஸ் இருக்காங்க. என்ஐஆர்எஃப்பில் ஆல் இண்டியா ரேங்கில் பார்த்திங்கன்னா 9th பிளேஸில் இருக்காங்க. இங்கே நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் ஒரு டீசெண்டான ரேங்க்கில் இருக்க எல்லா காலேஜஸுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான திங்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ண முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஓகே, இது நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம், இப்போ என்ஐடி, ஐஐடிலாம் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு, இதில் நம்ம எப்படி போகலாம் அப்படின்னா மெயின் திங் உங்களோட மார்க்ஸ் தான். அந்த மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த காலேஜஸ்க்குன்னு கண்டக்ட் பண்ணுற ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் உங்களோட பர்சன்டேஜ் ஒரு நல்ல டாப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான காலேஜஸ் உள்ள போய் படிக்கிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரீங்க ஸ்கூல் வந்து, அந்த லாஸ்ட் 10th 11th 12th தான் உங்களோட கரியரவே டிசைட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மேஜரான விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருந்தாலும் உங்களோட அந்த 12th எக்ஸாம்ஸை நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுத்து, அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபாலோடு பை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த மாதிரியான காலேஜ் சொல்லி என்ட்ரு ஆகிட்டிங்கனாவே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஹையஸ்ட் பெய்டு சேலரியில் கண்டிப்பாக நீங்களும் இருக்கலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் ஃபைனலாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி தான், சென்னை. நிறைய பேர் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் போயிடணும், அஃபிலியேட்டடாக அதுக்கு கீழே அஃபிலியேட்டட் காலேஜஸில் போயிடணும் இந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்க. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இன்னும் ஜாம்பவானாக இருக்கிற டாப் 5 காலேஜும் நான் ப்ரீவியஸ்லி உங்களுக்கு சொன்னேன், அந்த காலேஜஸும் நீங்கள் போக ட்ரை பண்ணுங்கள். பட் அண்ணா யூனிவர்சிட்டியும் குட் தான், நான் அதை எதுவும் தப்பாக சொல்ல. பட் அதை விடவும் இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே உங்களுக்கு 96% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே நான் சொன்ன மாதிரி எபோவ் 90%ல் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம இப்போ காமிச்சிருக்க காலேஜில் எல்லாமே இங்கே ஹையஸ்ட் பேக்கேஜாக 36.5 lakh per annum வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆவரேஜ் பேக்கேஜும் அரௌண்ட் ஒரு 7 lakh கிட்ட இருக்குது. டாப் ரெக்ரூட்டர்ஸாக ப்ராக்டோ, அக்கோலைட், கேட்டர்பில்லர், கோஆர்டினேஷன் இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போது நான் இங்கே காமிச்ச காலேஜஸில் மேக்ஸிமம் போக ட்ரை பண்ணுங்கள். மேஜர் திங் மார்க்ஸ் உங்கள் மார்க்ஸ் தான் இந்த சேல்ரி உங்களுக்கு வாங்கி கொடுக்க போகுது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யூர் ஸ்டடீஸ் வெல். கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆர் சம் அதர் ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும் தான். பட் எல்லாத்தையும் தாண்டி உங்களோட ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ரொம்ப பிரைட்டாக இருக்கும்.
ஃபைனலாக இவங்க சிஇஜி வந்து என்ஐஆர் ஆஃப் ஆல் இண்டியா ரேங்கில் பார்த்தீங்கன்னா 13th பிளேஸில் இருக்காங்க. எஸ், ஒரு டீசெண்டான ரேங்கிங்கில் தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரியான காலேஜஸில் ப்ளேஸ் ஆகுங்க, லைஃப்பில் வின் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் யாராவது பார்க்கணுன்னாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். டீம்டு காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது ரிலேட்டில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் ஆர் அட்மிஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிங்க. 10th 11th 12th நம்ம நோட்ஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபர்தராக அவங்க எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க, எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்காங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது சாப்டர்ஸில் டவுட்ஸ் இருந்து நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. எனி அதர் எஜுகேஷனல் ரிலேட்டட் குவரிஸ் உங்களுக்கு எது இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.